டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 7ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டு வரை நம்ம கொண்டாடுகிறது 7ஆம் ஆண்டிலே கொண்டாடுகிறோம். ஆனால் அவருடைய வயது 113. டாக்டர் மூவா பெயரிலே சங்கம் எப்படி தொடங்கினோம் என்பதை ஆண்டுக்குரிய நம்முடைய முனைவர் டாக்டர் தாமோதரன் அவர்கள் இங்கே விளக்கினார்கள். அந்த அமைப்பு தொடங்கப்பட்ட போது அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதிலே முதலாக சேர்ந்தவன் நான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வது. மூவாவை ஏன் விரும்புகிறோம்? இன்னைக்கு சொன்ன பல அமைப்புகள் இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் பல இலக்கிய அமைப்புகளும் பல்வேறு பணியில் அவர்கள் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மூவாவை பற்றி சிந்திப்பதற்கு பல இலக்கிய அமைப்புகளுக்கு முன்வராத போது நாம் மட்டும் ஏன் முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார்கள். என்று சொன்னால் இன்றைக்கு திருக்குறள் என்று சொன்னால் மூவாயிரம் திருவள்ளுவரை ஒரு பக்கம் எழுத்தாலும் கூட இன்றைய உலகத்திலே திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரியவர் டாக்டர் மூவா ஏன்னு சொன்ன திருக்குறள் திரிவுரை எல்லா 100 பதிப்புகளை கொண்ட திரிவுரை. அந்த தமிழகத்துடைய எல்லா உலகத்தினுடைய எல்லா தமிழர்கள் பகுதிக்கெல்லாம் சென்ற தெளிவுரை தான் அவருடைய தெளிவுரை. அந்த வகையிலே திருக்குறளை மக்களிடையே மக்கள் நூலாக எடுத்துக்கொண்டு சென்று செய்கின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. அந்த வகையிலே அவர் ஒரு சமூக விஞ்ஞானி. அவர் ஏதோ 100க்கும் மேற்பட்ட பதிப்புகளை எழுதிய பதிப்பாளர், நூல்கள் எழுதிய பதிப்பாளர். அந்த வகையிலே அவருடைய நூல்களை எல்லாம் அவர்கள் முதலில் இங்கு பேசணும். கூட சொன்னார், குழந்தைகளை அடித்தால் அவர்களுடனே காவல் நிலையத்தில் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுபோல அதற்கு அடிப்படையாக இருக்கிற என்ன உரிமை, மொத்த மனிதனுடைய உரிமை, நல்வாழ்வு என்ற ஒரு நூல். அந்த நல்வாழ்வு என்ற நூலிலே டாக்டர் மூவா அவர்கள் குறிப்பிடுவார், உரிமை என்பது ஒவ்வொருக்கும் உயிரை போன்றது என்று சொல்வார். அந்த உயிர் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே உரிமை என்பது மனித உயிர் வாழ்வதற்கு உரிமை முக்கியம். உரிமை என்று சொன்னால் அடிமையாகி விடுவான். ஆனால் அந்த உரிமையை செய்வதற்கு என்ன வேண்டும், என்ன இருக்க முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடமை என்கின்ற வரியை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். உரிமையை பெற வேண்டும், அதற்கு நாம் செலுத்துகின்ற வரி கடமை. கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவருக்கு உரிமை தானாக கிடைக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து அந்த நல்வாழ்வை சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி பல நூல்களுக்கு அவருடைய எழுதிய நூல்கள் எல்லாம் ஏன் சமூக விஞ்ஞானி என்று அவர் சொல்கிறோம். அவர் ஒரு புறம் தமிழர்களாக இருந்தாலும் கூட சமூக பார்வையோடு தன்னுடைய படைப்புகளை படித்த மனிதர். ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு சமூகத்துக்கு தூண்டுதல் அதில் இருக்கும். சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குவார்கள். எனவேதான் ஒரு சமூக விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். மூவாயன் அவர்களை பெரும்பாலும் அவர்கள் டாக்டர் மூவா என்று தான் சொல்வார்கள். உலகாசன் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய உருவத்திலே அவர் காந்தியை போன்று கதராடை சாதாரண அவரை பார்க்க கதராடைக்கு அணிந்து ஒரு தூய வெள்ளாடை வேட்டியும் டிப்பம் அணிந்திருப்பார், மேல ஒரு துண்டு போட்டிருப்பார். அதை போட்டு அந்த திருச்சிக்கா பள்ளியில நடப்பார். அந்த காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல அவருடைய சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு க்ளோஸ் கோட் போடுவார். அதுதான் அவருடைய ட்ரெஸ் கோடு தான். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற புறம் ஏற்ப வாழ்ந்த ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள். ஒழுக்கத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பித்தார்கள். ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தன்னுடைய மாணவர்களை எல்லாம் ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி சென்ற ஒரு பெருமை அவருக்கு உண்டு என்கிற என்பதை அவரை பற்றி நினைவுகளாக நாம் சொல்ல முடியும். 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் ஒருவர். இலக்கிய கட்டுரைகள், ஆராய்ச்சிக்கு நூல்கள் போன்றவை மட்டுமின்றி பல சிறுகதைகள், புதினங்கள் போன்றவற்றையும் அவர் எழுதியுள்ளார்கள். அதில் முக்கியமாக அவர் சொல்ல வேண்டிய நெடுந்தொகை விருந்து, குறுந்தொகை விருந்து, நற்றினை விருந்து போன்ற விருந்த அந்த நூல்களை தமிழர்களுக்கு விருந்தாக படைத்த பெருமைக்குரியவர் டாக்டர் மூவா அவர்கள். டாக்டர் நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுதுகிற அவர் கம்பராமன் விருந்து என்று எழுதுவார், வாலி விருந்து என்று எழுதியிருக்கார். பலர் போல விருந்து என்ற நூல்களை விருந்தாக படைத்த இவரை பார்த்து படைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இலக்கியத்தில ஒரு புதிய ஒரு அணுகுமுறை அவர் கடைபிடித்தார்கள். தமிழ் இலக்கிய வரலாறு, அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு, கல்வோ காவியமோ, நெஞ்சில் ஒரு முள், அகல் விளக்கு, கரித்தூர் உள்ளிட்ட பல குறிப்பிடத்தக்க நூலை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய திருக்குறள் படைப்புகள் ஏற்கனவே சொல்லியிருப்பால் 100க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளிவந்துள்ளன. சாகித்ய அகாடமி, பாரதிய ஞானபீடம், தேசிய புத்தக குழு, இந்திய மொழிக்குழு, சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலம் மற்றும் தமிழகராதி குழு உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகளில் அவர் அங்கம் வகித்துள்ளார்கள். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பல மொழிகளிலே அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக அவர்கள் இருந்தார்கள்.
தூய தமிழில் எழுதக்கூடிய ஒரு நடைமுறை அவர் தன்னுடைய இலக்கியங்களிலே கடைபிடித்தார்கள். கல்வித்துறை ஆய்வு மாநாடுகளில் பங்கேற்பதற்காக பல வெளிநாடுகளுக்கு சென்ற பெருமை அவருக்கு உண்டு. 1972ஆம் ஆண்டில் அவருக்கு ஊசர் பல்கலைக்கழகம் டிவி பட்டத்தை கொடுத்து அவரை பெருமைப்படுத்தியது. அகல்விளக்கு என்ற நாவலுக்காக இவருக்கு 1961ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கள்ளோக்காவியமோ, அரசியல் அலைகள், மொழியியல் கட்டுரை ஆகிய 3 நூல்களுக்கு நம்முடைய மாநில அரசின் விருது கிடைத்தது. இவரது பல நூல்கள் பல மொழிகளில், குறிப்பாக இந்தி, ஆங்கிலம், மராத்தி, சிங்களம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காலம் தவறாத கடமை காலம் தவற அவருக்கு நம்ம எப்படி நம்முடைய திருக்குறள் மூவா திருக்குறள் கற்பனை கூட்டங்களையும் திருவிக்கா பேச்சு பயில அரங்குகளையும் குறிப்பாக சரியான நேரத்துக்கு தொடங்குகிறோமோ, அதே போல அந்த தொடக்கம் என்பது எங்கிருந்து வந்து சொன்னார் டாக்டர் மூவா அவர்களுடைய நடைமுறையில் இருந்து வந்ததுதான் என்று சொல்ல வேண்டும். அந்த பழக்கத்தை அவர்கள் நம்முடைய டாக்டர் தாமோதரன் அவர்கள் சிறப்பாக கடைபிடித்து வருகிறார். 10 மணிக்கு அரங்கம் தொடங்க வேண்டும் சொன்னால் 10 மணிக்கு அரங்கம் நடத்துகின்ற பெருமையை அவர்கள் உண்டாக்கி அந்த கடனை நமக்கும் அந்த உணர்வு வந்து விடுகிறது. 10 மணிக்கு விழா என்று சொன்னால் 10 மணிக்கு முன்னாடி இருக்க வேண்டிய உணர்வோடு ஒளி வருகிறோம் சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அமைந்தது மூவாருடைய நடைமுறை. அந்த மூவாருடைய நடைமுறை அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கடைந்த இந்த அமைப்பு என்பது எப்படி நம்முடைய கம்பன் கழகங்கள் போல் ஆண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு தன்னுடைய இலக்கிய பணியை செய்து கொண்டிருக்கிறதோ, அதை போல் இந்த டாக்டர் மூவா என்ற அமைப்பு ஒவ்வொரு பகுதியிலும் தொடங்கப்பட வேண்டும். அங்கெல்லாம் இந்த இலக்கிய கொண்டாடப்பட வேண்டும். ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளும் சரி, அவருடைய பிறந்த நாளும் சரி கொண்டாடப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஏன் கொண்டாட வேண்டும் சொன்னால், தமிழர்களுக்கு தமிழர்களை ஊட்டியது மட்டுமல்ல, திருக்குறளாக பாருங்கள், திருக்குறளை போல் வாழுங்கள் என்று சொல்லி ஒழுக்கத்தை கற்பித்த ஒரு உயர்ந்த மனிதராக அவர் இருந்தார்கள். அதனால்தான் ஒரு காந்தியடிகளை பின்பற்றியவர். அதே போல் காந்தியடிகளை பின்பற்றி திருவிக்காவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு திருவிக்காவுடைய இறுதி காலத்திலே அவர் கண் தெரியாம போயிடுச்சு. கண் தெரியாம போனபோது அவருடைய நூல்களை அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிக் கொண்டு வர மூவார்கள் எழுதியதாக நம்ம வரலாறு. மூவார்கள் அதுதான் அவருடைய திருவிழாவுடைய வாழ்க்கை புத்தகங்கள், வாழ்க்கை பயணங்கள் என்ற நிலையிலே அந்த நூல்கள் வெளியாகி இன்றைக்கும் 10 பதிப்புகள் 15 பதிப்புகள் வந்திருக்கிறது. அந்த 15 பதிப்புகள் ஒரு இடத்துல 10 பதிப்புகளை நாம் வைத்திருக்கிறோம். இதை படிக்கின்ற பொழுது ஒவ்வொன்றிலும் மூவாருடைய எழுத்து, அதாவது திருவிக்காவுடைய தாக்கம், திருவிக்காவுடைய கருத்துக்கள் இருந்தால் கூட அது மூவாவுடைய தாக்கம் அவருடைய அந்த வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆக அந்த வகையில் இந்த சமுதாயத்தை காட்ட ஒரு சிற்பியா இருந்தால் நம்ம மூவாய் பார்க்கிறோமே தவிர, அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்காக செய்த பணிகள் நம்ம ஒருவரும் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை படைக்க வேண்டும், காந்தியடிகள் விரும்பி சமுதாயத்தை படைக்க வேண்டும், திருவிக்கா அவர்கள் விரும்பி சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தன்னுடைய பணியை இறுதி வரையிலே செய்த பெருமைக்குரியவர் டாக்டர் மூவா என்று சொன்னால் அது மிகையாகிறது. அப்படிப்பட்டவருடைய விழாவை நாம் கொண்டாடுவது நமக்கெல்லாம் பெருமை, தமிழருக்கெல்லாம் பெருமை. அதற்கு வித்திட்ட டாக்டர் தாமோதரன் அவர்களுக்கு மனமார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அமைப்பை பற்றி சொல்லுவது என்பது மிக மிக முக்கியம். அதை நம்ம மிகைப்படுத்தி பேசக்கூடாது, ஆனால் உள்ளவற்றை சொல்லாமல் தவறவிடக்கூடாது. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்ற 466வது குறளை நாம் எண்ணத்திலே கொண்டது. உலகத்துல சான்றோர்கள் சிலதெல்லாம் செய்யாதுன்னு செஞ்சு பார்த்தா என்ன, நம்ம செஞ்சா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். சிலதெல்லாம் செஞ்சா தீரணும், அதை செய்யாம விட்டாலும் மோசமாகும். இது சட்டத்துல we call it as injunction, restraining a person not to do a thing and compelling a person to do it. இது மீறினா it amounts to tortious act. வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நாம செய்வது செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெரிந்து வேண்டும். தொன்று நிகழ்ந்தது அனைத்து வளர்ந்திடும் சூழ்நிலை வாழர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று வளர்ந்தவள் என்று உணராமையால் தமிழ்தாய் வாழ்த்து பாரதியார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. மலமிசை ஏகினால் நானடி சேர்ந்தால் இளமிசையில் ஏழுவாக. டாக்டர் மூவாவின் திருக்குறள் இந்த மன்றம் ஐயா செயல் தலைவர் அவர்களுடைய பேச்சு முடியுது. இப்ப இந்த நேரத்துல இந்த மேடையில அமர்ந்திருக்க அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வெளியீடு செய்பவர்கள், அதற்கு ஆய்வு தருவார்கள், அவர்கள் அனைவரையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். அம்மா அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் கலந்துமாக வழங்கிக் கொடுக்கிறேன். ஆக இந்த ஒரு நேரத்தில் ஐயா உள்ளிட்ட அவையை வழங்கி மகிழ்கிறேன். இந்த மூவா மன்றம் ஆரம்பித்தது, அதனுடைய செயல்பாடுகள், மூவாவை பற்றிய வரலாறு எல்லாம் பேசிட்டாங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன். மூவாவே சொல்றாரு, பக்தி இலக்கியம், அதாவது ஒரு பக்தியில் பிறந்திருக்கிறோம் மூவாவே கற்றுட போறாரு. என்பதன் பணி செய்து இருப்பதே என்பது டாக்டர் இவர் போட்டிருக்காரு, தெரியுக்கா. ஆனா இவர் என்ன போட்டிருக்காரு, பக்தி ஒவ்வொருவரும் பக்தி செய்ய வேண்டும்ங்கிறாரு. அது பக்தி செஞ்சாக்கா மனதுல ஒரு ஆற்றல் இருக்கும், உற்சாகம் இருக்கும், எல்லாருடைய உடல் முன்னேற்றத்துக்கு பக்தி சொல்றாரு. நான் அதை பத்தி ஒரு 2-3 பாடல்கள் மட்டும் சுருக்கமா சொல்லி விட்டுறேன். அதாவது சீர்காழிப்பதி அந்த இடத்துல கண்ணன், சீர்காழிப்பதி அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் 3 வயசிலேயே சிவபெருமானுடைய அனுமதியோடு பார்வதி தேவியானவர்கள் ஞானப்பாலை கலந்து ஊட்டுகிறார்கள் திருஞான சம்பந்தருக்கு 3 வயதுல. அப்ப அவர் பாடின பாடல் அனைவருக்கும் எல்லா இடத்துலயும் பாராட்டலாம். அது கல்யாண கூடமா இருக்கட்டும், இல்ல 60 வயசு 80 வயசு 100 வயசு எதுவா இருக்கட்டும், அந்த ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான பாடல் தான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிடை, கண்ணில் நல்ல அக்குறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடு பெருந்தகை என்பது ஒரு அருமையான பாடல். அங்கே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இருந்து நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். எங்கே? சீர்காழியில. நாம் அவர்களை வழிபட்டால் இந்த மண்ணில் நீடு வாழலாம். அது மட்டுமல்ல, மோட்சம் கிடைக்கணும்னா கூட கிடைக்கும்ன்றாரு திருஞான சம்பந்தர். அப்படி அந்த ஒரு பாடல். 2வது அபிராமி அந்த அவையும் நல்லா சொல்லுவாங்க, இந்த கலையாத கல்வியும் குறையாத கல்வியும் என்று அம்மா அவங்க பாடுவாங்க. அந்த கல்வி அறிஞர் அதில் ஒன்று சொல்லிடுறேன், மூவாவர்கள் பூரண எல்லா இதுலயும் ஒரு பூரணமாக வாழ்வாங்கிற ஒரு மூவம். 3 கொள்கைகள். ஒன்று, ஒரு நல்ல குறிக்கோளை வேண்டும். 2வது, நல்ல நூலை கலைப்பெண் படிக்கணும். 3வது, ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இது டாக்டர் மூவாவுடைய ஒரு பெரிய இது. சரி, அபிராமி நந்தாடில ஒரே ஒரு பாடல், சில ரொம்ப நேரம் பேச காலங்காருக்கு. அகிலமதில் சகல செல்வங்களும் தரும் இமைகிறா தனகை மாதேவி. இது ஒரே ஒரு பாடல். தனகை மாதேவி சத்தியமாய் நினை உத்தமிழ் புதிக்கும் உத்தமருக்கு இறங்கி அகிலமதில் நோய் என்னை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் மதிவு குடிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் தொகையரும் 16 பேரும் தொந்தவழி சுகானந்த வாழ்வழிப்பார் கொடுப்பாரு. அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் 16 பேர்களை பெற்று சுகானந்த வாழ்வில் வாழ்வோம் என்று மனமாற எல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்த்துன்ற கொடுத்திருக்க ஐயா தாமோதரன் ஐயா அவர்கள் செயலாளர் மட்டுமல்ல, செயல் வீரராக இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நிகழ்ந்த வளர்ச்சிக்கு நம்மையும் மகிழ்வித்து உங்களையும் நம்மளையும் அவரும் மகிழ்ந்து நம்மையும் மகிழ்விக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லோரும் ஒரே ஒரு முருக சொல்வார் பாருங்க, நம்ம எல்லா இதுலையுமே கடைசியில் நீண்ட ஆயுள் தான் நம்ம கேட்போம். நீண்ட ஆயுள் வளமான செல்வம், நீண்ட ஆயுள் வளமான செல்வம் பெற்று வாழ்வோம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி இயக்கத்தினுடைய 7வது ஆண்டு விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் ஐயா திரு கமலக்கண்ணனார் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 7வது ஆண்டிலே மிகவும் வீடு நடை போடுகின்ற நம்முடைய இந்த நற்பணி இயக்கமானது இலக்கியத்திற்கு தொண்டாற்றுவதோடு மனித நேயத்திற்கும் தொண்டாற்றி பல்வேறு வகைகளிலும் சாதனை படைத்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே நெறியாளர் திருக்குறள் மாமணி திரு தாமோதரனார் அவர்கள் எவ்வாறு தொண்டாற்றி நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறாரோ, மூவா நற்பணி இயக்கமாகட்டும் அல்லது திருவிக்கா பேச்சு பயிரரங்கமாகட்டும், 2 மூலமாகவும் பல்வேறு சொந்தங்களை ஒருங்கிணைத்து மிகவும் அருமையான சமுதாய பணி ஆற்றி வருகின்றார் என்பதை கேட்கும் பொழுதும் அதனை கண்கூடாக பார்க்கும் பொழுதும் நீங்கள் அனைவரும்
வாழ்வாங்கு வாழ்ந்து மேலும் இந்த இலக்கிய பணியை சீரோடும் சிறப்போடும் செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். மூவா நற்பணி இயக்கம் அப்படின்னும் போது மூவாவை பற்றி ஒரே ஒரு நிகழ்வினை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எளிமை, இனிமை, இதுவே மூவாவினுடைய மிகவும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பண்பு. மூவா அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருக்கும் போது ரஷ்யாவிலே ஒரு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு மகாநாடு நடக்கிறது. அதற்கு அவரை அழைத்திருக்கிறார்கள். அந்த மகாநாட்டிலே மூவா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மகாநாட்டு நிகழ்ச்சிகளில் முதல் நாள் கலந்து கொண்டார். மறுநாள் நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக மறுநாள் எல்லோரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அன்று இரவு உறங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் அவருக்கு கடுமையான ஜுரம் வந்து விட்டது. கடுமையான ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு விட்டார். உடம்பு வந்தவர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் இது, நாளைக்கு முக்கியமான நிகழ்வு இருக்கு, நீங்க வேற பேசணும், இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு சிறந்த மருத்துவர்களை கூப்பிடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது உடனே அப்படிங்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் மூவா அவர்கள் பயப்படாம பதட்டப்படாம ஒன்றும் கவலைப்படாது. ஒரு மருத்துவர் வேணாம், எனக்கு ஒரு பிளாஸ்க் நிறைய வெந்நீர் கொடுங்க போதும் அப்படிங்கிறார். என்ன கேட்டாரு, ஒரே ஒரு பிளாஸ்க் வெந்நீர் கொடுங்க போதும், வேற எதுவும் வேணாம், நான் சரியாயிடும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அன்று இரவு அவர் அந்த ஒரு கிளாஸ் வெந்நீரை மட்டும் அருந்தி அதனோடு அதனுடைய கடுமையான ஜுரமானது நீங்க பெற்று மறுநாள் காலையில புத்துணர்வோடு வெளியே வருகிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது உங்களால் முடிந்தது அப்படின்னு அனைவரும் அப்படியே மூக்கில் வர வச்சு ஆகணும். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆரோக்கியமான உடம்பை பெற்றிருக்கிறேன் என்றால் நான் ஒரு நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய உடம்புக்கு இது ஏற்றுக்கொள்ளும், இது ஏற்றுக்கொள்ளாது என்பது தெரியும். இது கடுமையான குளிர் பிரதேசம். அதனால இந்த குளிர் பிரதேசத்துக்கு வந்ததால அந்த தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்தை என்னுடைய உடம்பின் மூலமாக நான் இப்ப ஈடுகட்டி விட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா விழாக்களிலும் நான் சீரோடும் சிறப்போடும் பங்கு கொள்வீர், கவலை வேண்டாம்ங்கிற. இதைத்தான் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு பயிற்சி. 623வது குறள் சொல்லுங்க பாக்கலாம். இடும்பைக்கு இடும்பை, இடும்பை இடும்பை படாதவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துன்பத்திற்கு ஆளானாலும் அந்த துன்பத்தையும் வெல்லுகின்ற அந்த திறன் யாருக்கு உண்டு? நெறியோடு வாழ்கின்றவர்களுக்கு உண்டு. ஆகவே மூவா அவர்களினுடைய இந்த நெறியை நாம் அனைவரும் கை கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இலக்கிய பங்கோடு மனித நேயத்தோடு வாழ்ந்து அனைவருக்கும் சமுதாயத்திற்கும் உதவி புரிந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக 7வது ஆண்டு இங்கே தலைமையிலிருந்தும் மேடை வீட்டிலிருந்தும் அனைத்து ஆண்டோர்கள் மக்களையும் வருகை என வரவேற்று அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து, சிறப்பாக இங்கே இந்த இலக்கிய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து இலக்கியக்கு வந்திருக்கும் அத்தனை நபர்களுக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் என் சார்பில் நான் வருகை என வரவேற்று நன்றியை தெரிவித்து, இங்க வந்த உடனே பக்கத்திலே நின்று ஒரு சின்ன ஸ்லிப்பா கொடுத்தாங்க, சுருக்கமாக பேசவும் வாழ்த்து மட்டும் பேசவும் இருக்காங்க இல்லையா? ஏண்டா எங்க ஐயா நெறியாளர் நிறுவன திருவிக்கா பேச்சு பயனர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இடம் 5 நிமிடம். இந்த 5 நிமிடத்திற்குள் நீங்கள் பேச வேண்டும். 5 நிமிடத்திற்குள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் அனைத்து கருத்துக்களும் நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் உங்களை அதை சுழந்து யோசிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். கிட்டத்தட்ட பல வருடமாக வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் நானும் எனது மனைவியும் வெறும் வழக்கு மட்டுமாக பேசிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் திருவிக்கா திருநகர் பார்க்கில் நடந்து சென்றிருக்கும் போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த பேனர்னா திருவிக்கா பேச்சு பயனர்களுடைய சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்துடன் ஐயா விஸ்வ ஜோதிமணி ஐயா அவர்களுடன் இணைந்து திருவிக்கா பேச்சு பயனர்களுக்கு நாங்கள் இப்போது தொடர்ந்து நடைபெறும் அந்த புரோகிராம் செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலக தமிழ் அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு 8 ஜூனியர் இருக்கிறாங்க. 8 பேருக்குமே தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தமிழ் எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. ஆனா அவங்களுடைய தந்தையர் அல்லது தாய் அவர்கள் பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்களாக கூட இருக்கிறாங்க. இந்த வருத்தத்தை நான் இங்க பதிவு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை விட்டு எதுவும் அழிந்து போகாது, எப்போதும் அழிந்து போகாது. இது உயிர் மூச்சு இருக்கிறது நமது தமிழ். அதை மட்டுமல்லாமல் டாக்டர் முவா அவர்கள் இலக்கியம் மற்றும் பல விஷயங்கள் நான் தற்போது ஐயா அவர்களின் முன்னிலையில் தான் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்களது கவிப்பணி தேசிய விநாயகர் பிள்ளையை பற்றி கூட நான் சென்னை வந்ததுக்கு போதுதான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் பெரிய அளவு கவிப்பணி தேசிய விநாயகர் பிள்ளை எங்க ஊரில் பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் இருந்தே தவிர அதுக்குண்டான சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கவில்லை. ஆனா டாக்டர் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்துக்கு வந்தது அப்படின்னா இளைஞர்களின் நிறைய விதங்கள் நான் கற்று தெரிந்ததை விட இங்கு ஒவ்வொருவரும் ஒரு 15 பேர் 20 பேர் பேசுறாங்கன்னா அவங்க பல ஆய்வகத்தின் மூலமாக எழுதி படித்து 5 நிமிடம் பேசுகிற கருத்துக்கள் ஒரு புத்தகமாக நமது ஒவ்வொருவருடைய இடையிலும் அது உட்கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஆசிரியர் பூங்கால 50 பேர் பேசினாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு மிக அருமையாக குழந்தைகளை மிக செம்மையாக மூவா அரங்கத்திலும் சரி, திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்திலும் சரி, நேற்று 22 குழந்தைகள் குரல் சொன்னாங்க. 22 குழந்தைகள் ஆசிரியர் பூங்கா மிக சிறப்பாக நமது ஐயா ராஜா அவர்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. மக்கள் நாயகர் ராஜா அவர்கள். என்னுடைய இந்த மூவா அரங்கத்தில் 7ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மனதார என்னுடைய வாழ்க்கைகளை குறிப்பிட்டு பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசைதான். ஆனால் நிறைய பேர் பேச வேண்டிய இருக்கிறதுனால் அப்ப நான் ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. என்னுடைய பேர் ஆர்டிஸ்ட் தான் போட்டு பொதுவாகவே வழக்கத்தில் போட்டிருப்பாங்க அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்னு நான் சொன்னேன். உடனடியா நம்ம விஸ்வஜோதி ஐயா அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஒரு சீட்டை கொடுத்து, சார் இதே நீங்க பேசலாம் அப்படின்னாங்க. என்றால் அவருக்கு என்னுடைய நன்றி கூறி, சிந்தனையில் தோன்றிய சிந்தனை சிற்பி மூவா, செந்தமிழில் நூல்கள் பல தந்து படைப்பாளி, அறிவு களத்தியம் பாரதத்தில் விளைந்தவர், ஒடித்து நடித்தோரை உயிர்வித்தவர், எண்ணற்ற விருதுகளின் சொந்தக்காரர், தமிழ் மொழிக்கு உயிரூட்டிய சாகித்ய விருதாளர், நாவல்கள் பல தந்து நாட்டு நடப்பை உணர்த்தியவர், நீதி கதைகள் பல தந்து அறநெறி உயர்த்தியவர், திருக்குறளின் தெளிவுரை தந்த உலக மக்களின் பால் விளக்க உரை வழங்கிய தயாரிப்பாளர், 3.5 கோடி பிரதிகள் சாதனையாளர், தென்னிந்திய மொழிகளின் குரல் தந்தவர். அவர் பேரில் நலச்சங்கம் தோற்றுவித்து வாழ்நாள் உறுப்பினருக்கு 1330 என மாதந்தோறும் கடைஞாயிறு கூடுதல் 7 சீராய் அமைந்திட்ட தலைப்புகள், உறுப்பினர்களின் பங்களிப்பு, குரல் சார்பு, சான்றோர்கள் ஒப்பீடு, பொன்மொழிகள், குரல் வழி கவிதைகள், வரவேற்பு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பல அமைப்புகளை பல விஷயங்களையும் நமக்கு எடுத்துக் கூறிய மூவா அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. செவிகைப்ப சொற்போருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்குள் தங்குமுனாகு என்பது ஒரு குறள். 389வது குறள் 39வது அதிகாரம் இறைமாட்சி என்பதினால் அந்த நாட்டுல ஆளுபவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய இந்த குறை நிகழ்ந்து விட்டது என்று சான்றோர்கள் சுட்டி காட்டினால் செவி கைப்ப, திட்டி சொன்னா கூட செவி கைப்ப சொற்பொருக்கும் அதை கேட்டுக்கொண்டு நடப்பவனே சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்க முடியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் யாரையாவது நம்ம ஒரு குறைய போய் சொல்ல முடியுமா? குறைன்னு சொன்னாலே நாக்கு இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் நாம் அந்த மாதிரி இருக்காம ராஜேஷ் ஐயா, நம்ம டாக்டர் கத்துக்கிட்டே இருக்கும் தினம். என்ன கேட்பாங்க, திருக்குறள் பேச்சு பயிலாக நடத்தியப்பா. சில பேர் வருவாங்க, எவ்வளவு நாள்ல பேச கத்துக்கலாம்னு கேட்பாங்க. அதெல்லாம் தெரியலங்க. இல்ல எவ்வளவு ஒரு உத்தேசமா சொல்லுங்களேன், நான் ரெகுலரா வரேன், கத்துக்கணும், எவ்வளவு நாள்ல கத்துக்கலாம்? நான் சொன்னேன் 21 வருஷமா நான் வந்து கத்துக்கிறேன். ஆரம்பிச்சு 21 வருஷம் ஆச்சு. ஸ்டில் வி ஆர் லேர்னிங். என்ன லேர்னிங்க்கு எண்டே கிடையாதுப்பா.
இன்னும் 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 அப்படின்னு நினைச்சாதான் வேணும். நான் சிறந்த பேச்சாளன், சிறந்த எழுத்தாளன், சிறந்த நிர்வாகி, சிறந்த வழக்குரைஞன், சிறந்த மருத்துவன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அடுத்து நமக்கு வளர்ச்சியே இன்னும் இன்னும் வாங்கான்ற ஓவியம். அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீ வரைந்த ஓவியத்திலே சிறந்த ஓவியம் ஒன்று வேண்டும் என்ன அப்படின்னு கேட்டான். சிறந்த ஓவியம் ஒன்று வேணும். இதை இப்ப வரைஞ்சு இருக்கேன்னா இதுதான். எப்ப முடியும்னா 6 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு வந்தான். சிறந்த ஓவியம் ஒண்ணுன்னா இதை இப்ப வரைஞ்சு இருக்கேன்னா அதுதான். இது எப்ப ரெடி ஆகும்? இன்னும் 6 மாசம் கழிச்சு. இந்த மாதிரி அவன் 4 வாட்டி போயிட்டு வந்துட்டான். அவன் கோவம் வந்துச்சு. நான் எப்ப கேட்டாலும் நீ ஓவியம் கொடுனா நான் கொடுத்துருப்பேன். நீ வரைஞ்சதுல சிறந்த ஓவியம்னா அது சிறந்த ஓவியம் இன்னும் ஆகுது. நான் வரைஞ்சினே தான் இருக்கேன். அப்ப இந்த சிறப்பு என்பதற்கு கிடையாது எதுவுமே டெட்ல. அதனாலதான் வள்ளுவர் கடவுள் வாழ்க்கை சொல்லும் போது கடவுளுக்கு பண்புகளை மட்டும் சொன்னா யார் கடவுள் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் கடவுள் என்று அவர் காட்டுது. பண்புகளின் நிலைக்கலனாகத்தான் இறைவனை காட்டினார். ஏன்னா நம்ம எல்லாம் சண்டை போட்டு போகணும் தெரியும். அது வள்ளுவர் பேரை வச்சு அச்சினாலும் அச்சு பண்ணுவாங்களாம். அதனால அவர் பண்புகளையே சொல்லி சென்றவர் திருவள்ளுவர். அதனால நாம கூட இங்க அதுதான் பேசிட்டு இருக்கோம், கத்துக்கிறோம். அவ்வளவு யாரு நான் சிறந்த பேச்சாளர்னு யாருமே, ஏன்னா திருவிக்கால எல்லா விருதும் கொடுப்போம். சிறந்த பேச்சாளர் விருதுன்னு யாருக்குமே கொடுக்கறது இல்லை. எல்லாரும் சிறந்த பேச்சாளர். யார் மேடையில பேசுறாங்களோ சிறந்த பேச்சாளர். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தவனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. கனியிட ஏறிய சுளையும் மூற்றல் கழக ஏறிய சாரும் நனிபசு ஊறிய தேனும் தெல்லை நல்கிய குளிர மீனும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். மிக சிறப்பாக டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் நடத்தும் 7ஆம் ஆண்டு சார்ந்த பெருந்தகை டாக்டர் மூவா திருநாள் 2024ஆம் ஆண்டில் மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் வாழ்த்துக்களை வழங்க என்னையும் அவங்க சொன்னா கூடதான் கோபதியும் இருக்குல்ல, அது நானா நான் இல்லையா இதெல்லாம் எப்பயும் போடலையா இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம தேர்தல் பண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபுல் டியூட்டி அங்க, அதனால எதுவும் எழுதல. சும்மா கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். வாழ்த்துக்களை தெரிவிக்க நம்முடைய விருதுகளை வழங்க வருகை தந்திருப்பவர்களும் விருதுகளை பெறவிருப்பவர்களும் மற்றும் இந்த அரங்கத்தில் யாரு என்ன பண்ணாலும் அதை ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருந்தாதான் அந்த விழாவே சிறப்பு. என்ன நாம என்ன நிறைய கருத்துக்க சொல்லலாம், நானே தனியாக சொல்லிக்கணும், அது கேட்கணும்ல. அதனால வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சரியா. எதிரோடு வாழ்கின்ற தமிழ் இமயம் பல வென்று தந்த தமிழ் பொழிலை பூவாக பூத்து தமிழ் பெற்ற ஒரு கருவூலம் தான் திருக்குறள். வள்ளுவருடைய திருக்குறளை மறு அற நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ அநீதி ஒரு உலகத்திற்கு ஒரு நீதி என்று மனோன்மணியம் மகிழ்ந்து மொழிகின்றது. நஞ்சன எப்பால் வரும் என்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்ற கருத்தினை கல்லாட சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். மனித குணங்கள் அனைத்தையும் சித்தரித்து காட்டுகின்ற சிறப்பால் இந்திய இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் என தனி சிறப்பு உண்டு. சொத்துரிமை, ஒப்பந்தம், இயற்கை, நீதி, கடமை, பாதுகாப்பு, பெண்ணுரிமை, ஆட்சி என பல வகையாக எல்லாமே அதுல இருக்குது. இரட்டை காப்பியங்கள சிலப்பதிகாரத்திலும் மணிமேகல்ல கூட இருக்குது. ஆனா இதுல அரசியல் சட்டங்கள் கூட சில இது இலைமறை காய்மறையா இருக்குதுன்றாங்க இந்த இதிகாசத்துல. ஆனால் எதுவாக இருந்தாலும் எப்பொருளையும் தெளிவாக பாமரனும் அறிவுறும் வகையில் எடுத்துரைக்கும் திருக்குறளில் இது மட்டும்தான் என்று இல்லை, எல்லாமே உண்டு என்பதால் தான் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா என்றார் மதுரை தமிழ் நாகனார் அவர்கள். அத்தகைய திருக்குறளை மிக எளிமையாக தெளிவாக நமக்கு நன்கு பொருள் உணர்ந்தும் வகையில் பல ஆண்டுகளாக காலையில நம்ம வாட்ஸ்அப்ல எடுத்த முன்னாலேயே தாமோனோட பதில்தான் தினம் ஒரு குரல்ல பல ஆண்டுகளா போட்டுருக்காங்க. ஆனா வாசகர்களுடைய அன்பிற்கு இணங்க அவருடைய கருத்திற்கு இணங்க இப்ப 1ல இருந்து இன்னைக்கு 315வது திருக்குறளை சீரியலா 1, 2, 3 கரெக்டா 315 நம்ம ஒரு ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் சொல்றாரு, 1000 புத்தகங்கள் படித்தவனை காட்டுங்கள் அவனே என் தலைவன். ஏன்னா 1000 புத்தகம் படிச்சதான் நிறைய அறிவு இருக்கும். ஆனா ஒவ்வொரு குறளும் ஒரு புத்தகத்திற்கு இணையான 1330 திருக்குறளையும் படித்த தாமோதரன் நம்ம தலைவா இருக்கா? இல்ல
அப்படியா போட்ட தலைவர் நமக்கு காலையில எழுந்தவங்க குட் மார்னிங் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாரு. இந்த திருக்குறளுக்கு ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு நம்ம வந்து படிச்சு ஒரு புத்தகத்துக்கு இணையான ஒரு செய்தியை காலையிலேயே குறுஞ்செய்தியா கேட்டுடுறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குறுஞ்செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வாரம் முழுவதும் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் அப்படின்னு வாரம் முழுவதும் நம்ம அந்த அந்த கேட்கலனா கூட சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோருடன் இணங்கி இருப்பதும் நன்றே என்பது போல இந்த திருக்குறள் திருவிக்காவோட பேச்சு பயிலரங்கத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னேன். நிறைய நிறைய விஷயங்கள். இப்ப இவங்க இன்னைக்கு வைத்தியம் ஒண்ணு சொல்றாங்கன்னா அந்த கருத்து நமக்கு கேட்காத கருத்து, புதுசா ஒண்ணு கத்துப்போம். நிர்மலா ஒண்ணு சொல்றாங்கன்னா அது ஒரு கேட்காத கருத்து. இந்த கருத்துக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குன்னாங்க, அப்படியே அந்த மண்ணோட சேர்ந்த மண், இந்த மழை காலத்துல மனம் எப்படி மணக்கும் பாத்தீங்களா, அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போன அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அடைக்கல் சைட்ல டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திருக்குறள் பேச்சு பயிலுக்கு போனோம். இதையும் வந்து நம்ம தாமு அண்ணா வழியில அவர் கண்டிப்பா எல்லா அரங்கத்துக்குமே வந்துடுறாரு. நம்ம முடிச்ச வரைக்கும் அங்க போய் அதை கேட்டா நம்ம வாழ்க்கையில ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நாயக்கிடையாய் கிடந்த அடியேனுக்கும் தாயின் சிறந்த தயாவான தத்துவனை என்றார் நம்முடைய மாணிக்கவாச பெருமான். அது போல ரொம்ப கிடையாது கிடந்த மாதிரி நம்ம திருவிழா பேச்சு பயிலரங்கத்துல மணலம் போட்டின்னு ஒண்ணு நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்கினாரு. அதை வந்து நம்ம பாலமுருகன் ஐயாரத் அவங்க வந்து எடுத்து நடத்துறாங்க. இல்ல அடியேனுக்கும் அப்படியே காத்து வாக்குன்ற மாதிரி போற போக்குல எனக்கும் இந்த கூட சேர்ந்து வேலை செய்யற ஒரு பெரும் வாக்கியத்தை கொடுத்தாங்க. இதனால தாமு அண்ணாவுக்கும் இன்றைக்கு அதனால நமக்காக மிக அற்புத தமிழ்நாடு சுற்றில ஒரு விருதையும் இந்த மரண போட்டியை சிறப்பா நடத்துறதுக்காக நம்ம தாமு அண்ணா கொடுக்குறாங்க. எத்தனையோ அழகின்கள் எத்தனையோ விருதுகளை கொடுக்கலாம், ஆனா இந்த விருதுக்கு இணையாகாது. ஏன்னா புத்தகத்திலேயே சிறந்த புத்தகம் திருக்குறள்ன்றாங்க. இது உலகம் முழுக்க பரப்பர பணிய பண்றதுனால இந்த விருது சிறந்ததா இருக்கும். இந்த விருதினை வழங்குபவரும் பெறுபவரும் நீ கூடி வாழ என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். நம்முடைய சமூக அக்கறையாளர் நம்ம மல்லப்பெண் சாரும் வந்து இன்னைக்கு விருது வாங்குறாங்க. இது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். சமூக அக்கறையாளரோட வேலை என்னன்னு, ஒரு முறை நான் ரோட்ல போயிட்டே இருக்கேன். காலையில 6 மணிக்கு கிரிவலம் முடிச்சுட்டு போறேன். ஒரு பாட்டியம்மா ரோட்ல வழியில படுத்து கிடக்குறாங்க. என்ன இந்த பாட்டியம்மா படுத்திருக்கு, சரி ஒரு டீ வாங்கி தரலாம், ஒரு டீ வாங்கி பக்கத்துல வச்சு அது வெய் அப்படின்னு வெய் தமிழ்லாம் பேசுறது கையாட்டுச்சு வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆபீஸ்க்கு வர கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம எப்பவுமே ஆபீஸ் லீவ் எல்லாம் போவோம் இல்லையா, 10 மணிக்கு நான் வரும்போது பார்த்தா அந்த டீ பக்கத்துல 4 டீ இருக்கு, அந்த பாட்டு குடிக்கல, மனசு கேட்கல. சரி திரும்ப நான் ஆபீஸ் போறேன், எனக்கு ஏசி கிட்ட சொல்றேன், இன்வெஸ்ட் சொல்றேன், சார் ஒரு பாட்டி படுத்துருக்கு, ரொம்ப சீனியர் சிட்டிசனா இருக்கும் இருக்கு, என்ன நிலவரம் தெரியல, நீங்க சாப்பிட போகும்போது ஆளுங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நம்ம ஏதாச்சும் ஹோம்ல சேர்க்கலாம். ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். எனக்கு என்ன பண்றது, வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த பாட்டி அதே படுத்துதான் இருந்தது. வீட்டுக்கு கூட சாப்பிட பிடிக்கவே இல்லை. சரி கடகன்னு வந்து பாக்கலாம் வந்தா அந்த பாட்டி அதே பிளாட்ஃபார்ம்ல படுத்து, பக்கத்துல யாரோ சாப்பாடு வச்சுக்கணும் சாப்பிடல. சரி நான் போய் தட்டி எழுப்புறேன், அந்த பெட்ஷீட்குள்ள அந்த பாட்டி அப்படியே வெயில்ல ஒரு ஓரத்துல படுத்துது, ஒண்ணுமே பேசல. தட்டி எழுப்புனா ரொம்ப அவங்க உடம்பு முடியல பிள்ளைது. அவங்க டாய்லெட் எல்லாம் போய் அந்த முகம் எல்லாம் சொரிஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப அசியமா இருந்தாங்க. சரி நான் என்ன செய்ய சொன்னா, வேணாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் தான் தேவை, நீங்க வந்து ஹோம் போவாதீங்க, 108 போன் பண்ணி நீங்க சொல்லுங்க. 108 போன் பண்ணா வந்துட்டான். வந்தோன்னு சொல்றான், கூட ஒரு அட்டெண்டர் வந்தாதான் இந்த லேடியை நான் உள்ள ஏத்துவேன், நீ வரியா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன பண்ணேன், 108 கூப்பிடுறேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணு கிட்ட சொல்றேன்மா, நீ இது நான் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் 108 பார்த்ததே இல்லை, நானும் வருவேன் அதுல அப்படின்னு என் பொண்ணு. சரிவா நம்ம வண்டிதானே போறோம், அவங்க கூட வாங்க பாருங்க, கூடவே கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன டியூட்டி டாக்டர் வந்தாரு, இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் யாரு உங்க பாட்டியா அப்படின்னாரு. இல்ல சார். எதுவுமே உங்க பாட்டியா? இல்ல சார். சரி சரி நான் அந்த வார்டு போட்டுறேன், இதெல்லாம் கேட்டு கேட்டுட்டாரு, எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க போய் அட்மிட் போடுங்க. நான் சரி அந்த வார்டு கம்பவுண்டர் கூட்டேன், சார் நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் பாத்துக்கோங்க, 100 ரூபாய் கையில கொடுத்துட்டு, இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற பாட்டியா என்னன்னு தெரியல, ஒரு 3 நாள் குளுக்கோஸ் போட்டா நல்லா ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுமே 2 போயிட்டு நான் டெய்லி வந்து உங்களுக்கு எதனா தரேன், நான் இங்கதான் டியூட்டி பாப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறேன். சொல்லிட்டு அந்த ஆள் அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளலங்க. தள்ளும் போது அந்த அந்த பாட்டி என் கைய புடிச்சிச்சு. இப்படி எப்படி கூப்பிட்டு கிட்ட போனா ரொம்ப முடியல, ஏதோ கொஞ்சம் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளீன் பண்ணி வச்சேன்னா கையை கெட்டியா புடிச்சிச்சு. கையை கடுங்க இப்படி கைய புடிச்சிச்சு, இந்த கையை விடவே இல்லை, ஒரு கையில கைய புடிச்சிச்சு. நானு கணக்கு தட்டுறேன், சொல்லு பாட்டி சொல்லு பாட்டினா எதுவுமே பேசல, இந்த கையை இறுக்கி புடிச்சிட்டு தட்டு செத்து போயிடுச்சு. எனக்கு செத்து போயிடு என்னமே தெரியல. அந்த பூடி டாக்டர் சொல்றாரு, உன் பாட்டியா செத்து போயிடுச்சு, சரி நீ வெளியே அப்படியே செத்து கல்வி வெளியே விட்டுரு, எம்மா நீ பாடி எடுத்து நீ கிளம்பு அப்படின்றாரு. என் பொண்ணு நானும் அழுகுறோம், எங்களுக்கு இந்த பாடி எடுத்து எங்க போகுதுன்னு தெரியல எனக்கு.
என்ன போட்டு சொல்றாங்க இந்த பாடி எடுத்து போட்டு எப்படி சாவு எடுக்கிறது, காசு கேட்டா கூட கொடுத்துடலாமே, இல்ல தெரியாம மாடிட்டு முடியும் நான் நினைச்சேன். சரி பரவாயில்ல, நிஜமாவே அழ வந்துச்சு. இந்த பாட்டியை என் கையை பிடிச்சி அழுதுச்சு, என் கையில செத்து போச்சு, என் கையில ஏன் செத்து போச்சு, என்னென்னவோ யோசனை. உடனே என்ன பண்ணிட்டேன், நான் நின்னுட்டே இருக்கும் போது ஒரு டாக்டர் வந்தாரு. என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ரோட்ல இருந்தாங்க, மனிதாவை மட்டும் சேர்க்கலாம்னு வந்தேன், அந்த அம்மா செத்தப்பட்டாங்க, என்ன வீட்டுக்கு எத்தனை போய் பாடி எடுன்றாரு. என்ன பண்றேன், உடனே இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த டாக்டர் ஒரு சமூக அக்கறையாளருக்கு போன் பண்ணேன். அவர் வந்தாரு. அவரோட பணி நம்ம சாதாரண சமூக அக்கறையாளர் தான். என்ன இவரு இல்லைன்னா சமூக அக்கறை இல்லாம போயிடுமானாருங்க. அன்னைக்கு எனக்கு உயிர் காத்தவரா இருந்தது அந்த சமூக அக்கறையாளர் தான். அவர் வந்தாரு, அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு, அம்மா நீங்க உங்களால முடிஞ்சா கொடுங்க, நான் அந்த பாடி எடுக்கிறதுக்கு உதவுறேங்க. அது போல அவ்வளவு ஒரு அக்கறை உள்ளம் கொண்டவங்க இந்த சமூக அக்கறையாளர்கள். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப ஒண்ணும் கொடுக்கல, 2000 ரூபாய் என் பர்சனல் கொடுத்தேன். அவங்க எடுத்துட்டு போய் முறைப்படி அந்த உடல் தகனம் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூக அக்கறையாளர்கள் பண்றதுனால நம்ம அவங்களை இந்த நேரத்துல நம்ம டாக்டர் மூவா வந்து அவங்களை உயர்விக்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கறது, இந்த விருது அவங்களுக்கு வழங்குறதையும் அவங்க வாங்கிக்கிறதையும் அவங்க வாழ்வாங்க வாழ என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் வெளிப்படையா நல்லா நடக்கணும்னா தலைமை மட்டும் சரியா இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் கரெக்டா இருக்கணும். பாருங்க, அண்ணா என்ன சொன்னாலும் அதை ஒபீடியண்டா எடுத்து நடத்துறதுக்கு இன்னைக்கு வந்தாங்க, வைத்தியக்கு வந்து எல்லா வேலையும் பண்றாங்க, இவங்க பண்றாங்க. அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது இன்னும் காலமா அன்பு புரிதலா இருக்குது. இந்த அன்பு எதுல இருந்தா திருக்குறள்ல இருக்குது. இவ்வளவு அழகான விஷயத்த அற்புதமா நமக்கு சொன்னாங்க. அதனால தாமு அண்ணாவுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவர் சார்பாகவும் ஒரே ஒரு வாழ்த்துக்களை கூறி அந்த அபிராமி அந்தாதியை சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். தலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் மகளாத மனைவியும் அவங்களுக்கு தள்ளாத வார்த்தையும் மாறாத கீர்த்தியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பு முதலி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அழுவியலும் மாயன தந்தையே ஆதிக்கடவுளின் வாழ்வே அமுதீஷ ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அபிராமி தாயே. இன்னும் நீங்க நிறைய கொடைகளை அனுப்பணும், அதன் மூலமா பிள்ளைகள் நல்லா வரணும், விருதுகள் பல தாமண்ணா வழங்கணும். இந்த சிறப்பான விழாவுக்கு வாழ்க்கை வழங்க அமைப்பதற்காக நன்றி தெரிவித்தாங்க.